ஸோ அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சைக்கிள் காலச்சக்கரம் வந்து இவங்களுக்கு ஃபேவராக மாறும். ஸோ இப்போ இது ஏர்ன் டேர்ன் அப்படின்ற மாதிரி அந்த டேர்ன் இவங்களுக்கு மாறப்போகுது. அந்த டேர்ன் மாறும் போது இவங்களுக்கு ஒரு எங்கேருந்தோ இல்லாத ஒரு கம்பீரம்லாம் வரும். இது வரைக்கும் நான் அப்படி கம்பீரமாக இல்லையே, ஆனால் கம்பீரமாக இருப்பாங்க. ஸோ அவங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான நேச்சரோடு இருக்கும். இது என்னுடைய வருடம், இது எனக்கான டேர்ன், இதில் நான் என்னென்ன பண்ணுறேன் பாருங்கள். என்ன ஒரு நிலையில் நினச்சிங்கல்ல நான் இப்படியெல்லாம் முடங்கிடுவேன்னு நானே ஒரு வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு டைமும். ஆனால் அது நான் கிடையாது, அல்லது நான் மீண்டு வரேன். என்னோடய கம்பேக் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அப்படி இவங்க காட்டக்கூடிய ஒரு வருடமாக இது அவங்களுக்கு வந்து அமைய போகுது. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாமே ஃபேவராக மாறக்கூடிய ஒரு வருடமாக இது அமைய போகுது. ஏன்னா வந்து இவங்களுக்கு 7வது சனி வந்து விலகுது, பாத சனியில் இருக்காங்க அப்படின்னும் போது இவங்களுக்கான ஒரு சனியினுடைய பாதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? ஸோ பாதிப்புன்றதை விட அந்த பாதிப்புலேருந்து விலகி வரக்கூடிய வருடமாக தான் இது இருக்க போகுது. பாதிப்புகள் இருக்குது, ஆல்ரெடி வந்தாச்சு. அதுலேருந்து இப்போ இவங்க எப்படி மீண்டு வர போகிறாங்க, அதுலேருந்து எப்படி விலகுறாங்க, அதுதான் இந்த வருடம் அவங்களுக்கு நடக்க போகுது. இந்த வருடம் அதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்களுக்கான ஒரு ப்ளஸ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்ற போது ரீபர்த் எடுக்கிறது தான். முடிஞ்சது முடியட்டும், புதுசாக என்ன பண்ணலாம், புதுசாக என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், புதுசாக எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம், அந்த ஒரு ரீபர்த், அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் இவங்களுக்கான ப்ளஸ்ஸாக அமைய போகுது. இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கிறது, அவுட்கம் பொறுமையாக வரட்டும், பொறுமையாக கிடைக்கட்டும், பொறுமையாக போகலாம். இது கண்டிப்பாக ஒரு சில டைமில் மைனஸ் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா கொஞ்ச நாளில் கிடைக்கக்கூடியது ரொம்ப வருஷத்துக்கு இழுக்கக்கூடியதாக இவங்களே மாற்றிடுவாங்க. ஸோ அது ஒரு மைனஸாக அமையும். ஸோ கண்டிப்பாக கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்றத நம்பலாம். ஸோ எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்புமிக்க ஒரு ஆண்டாக இது அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. கும்பம் ராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது?